ஜியோஜிப்ராவில் லைன் டூலோட அடிப்படை விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லைன் டூலுங்கிறது டூல் பாரில் மூன்றாவதாக இருக்கக்கூடியது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது தான் லைன் டூல். அடுத்து உள்ளது செக்மெண்ட், அப்புறம் செக்மெண்ட் வித் கிவன் லென்த். இது மாதிரியான லைன் சம்பந்தமான டூல்லாம் இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய லைன் டூலில் இருக்குது. ஒரு லைனை உருவாக்குவதற்கு இந்த லைன் அப்படிங்கிறது டூல் தேவைப்படுது. லைன்னா அதோட நீளம் முடியில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். லைன் செக்மெண்ட்னா அது குறிப்பிட்ட லென்த் உள்ள ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளிகளோடு தொடர்புடையதாக இருக்கும். லைனுங்கிறது அந்த கோட்டின் மீது உள்ள 2 புள்ளிகளை வைப்பதன் மூலமாக வரக்கூடியது. அது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அதோட லோகோவே அப்படி தான் இருக்குது. லைன் டூலை நம்ம கிளிக் பண்ணும்போது அதுக்கு பாருங்கள், செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி 2 இடங்களில் நம்ம கிளிக் பண்ணணும், அல்லது 2 பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ தான் என்ன கிடைக்கும்னா இந்த லைன்ங்கிறது உருவாகும். இப்போது இந்த அல்ஜிப்ரா வியூவில் பாயிண்ட் டூலை பயன்படுத்தி 2 பாயிண்ட்டை உருவாக்கிட்டு லைன் டூலை கிளிக் பண்ணலாம், அல்லது வெறுமனே 2 இடத்துல நம்ம கிளிக் பண்ணாலே அந்த லைன் உருவாகிடுது பாருங்கள். இந்த மாதிரி லைன் டூலை பயன்படுத்தி நம்ம கோட்டை உருவாக்கலாம். இப்போ 2 லைனை உருவாக்கியாச்சு. இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன் மேலே கிளிக் பண்ணோம்னா பாருங்கள், இந்த லைனோட கலரை சேஞ்ச் பண்ணலாம், லைனோட டைப்பையும் மாற்றலாம். பாருங்கள், டாட்டர் லைனாக மாற்றலாம், அல்லது இந்த லைனையே நம்ம ஒப்பாசிட்டி கூட வச்சு அந்த டார்க் லைனாகவும் மாற்றலாம். ஓகே, இந்த லைன் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த நேமை நேம் அண்ட் வேல்யூ மாத்திரமா லைனோட ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம லைனை உருவாக்கலாம். அதே மாதிரி இந்த லைனோட ஈக்குவேஷன் தெரியறதுக்கு பாருங்கள், லைன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா லைனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியுது பாருங்கள். கிளியராக தெரியறதுக்கு இப்போ வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிரிட்டை நம்ம மறைச்சிட்டோம்னா பாருங்கள், லைனோட ஈக்குவேஷன் தெளிவாக தெரியுது. ஓகே, இந்த ஈக்குவேஷன் பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் அப்புறம் ஜி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது அல்ஜிப்ரா வியூலையும் நமக்கு தெரியுது பாருங்கள். இப்போ 2 பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக லைன் உருவாக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டை நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ணியும் கொண்டு வரலாம் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் நான் வைக்கிறேன், இன்னொரு பாயிண்ட்டை இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைனையும் உருவாக்கலாம் பாருங்கள். இப்போ நான் லைன் டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு ஈங்கிற பாயிண்ட்டையும் எஃப்ங்கிற பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ இஎஃப் வழியாக ஒரு லைன் நமக்கு உருவாகும். ஓகே, இதே லைன் டூலை பயன்படுத்தி வர மாதிரி நம்ம இன்புட் பாரில் அந்த லைனோட ஈக்குவேஷனை டைப் பண்ணியும் கொண்டு வரலாம் பாருங்கள். எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 = 0 அப்படிங்கிற லைனை கொண்டு வரத்துக்கு இன்புட் பாரில் அதை டைப் பண்ணோன்னா பாருங்கள், கொடுத்தோன்னா அந்த ஈக்குவேஷன் உள்ள லைன் நமக்கு தெரியுது. இதை மாதிரியும் நம்ம லைனை கொண்டு வரலாம். இந்த லைனோட கலரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைனோட ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த மாதிரி பக்கத்துலையும் நம்ம கொண்டு வரலாம். லைனோட கலரை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி லைன் டூலை பயன்படுத்தியும் கொண்டு வரலாம். இன்புட் பாரில் அந்த லைனோட ஈக்குவேஷனை பயன்படுத்தி கொண்டு வரலாம். 2 பாயிண்ட்டை நம்ம 2 இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு மூவ் டூலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்புட் பார் இந்த 2 பாயிண்ட் என்னது, ஜியும் ஹச்சும், அது வழியாக ஒரு லைனையும் கொண்டு வரலாம். எப்படி லைன் அப்படின்னு இன்புட் பாரில் டைப் பண்ணோன்னே வருது பாருங்கள், பாயிண்ட் அப்புறம் பாயிண்ட், 2 பாயிண்டோட அந்த லெட்டர்ஸை இதில் டைப் பண்ணுறது மூலமாக அந்த லைனை நம்ம உருவாக்கலாம். வேறு வகையான லைன்லாம் இருக்குது, அது மற்ற லைனை குறிக்கும். இப்போ நம்ம பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி தான் இந்த லைனை உருவாக்க போகிறோம். அப்போ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல என்ன டைப் பண்ண போகிறோம் பாருங்கள், ஜியும் ஹச்சும். அப்போ ஃபஸ்ட்டு ஜி கொடுத்துட்றோம், டேப்பை ப்ரெஸ் பண்ணி அடுத்த பாயிண்ட் என்னது, ஹச்சுங்கிறத கொடுத்துட்றோம் பாருங்கள். ஜிஹெச் வழியாக ஒரு லைன் வந்துடுது. இப்போ ஜிஹெச் வழியாக ஒரு லைனை நம்ம உருவாக்கிட்டோம். எப்படி லைன் அப்படின்னு இன்புட் பாரில் டைப் பண்ணுறது மூலமாகவும் நம்ம லைனை உருவாக்குறோம். ஓகே, இப்போ லைன் மேலே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி இழுக்கிறது மூலமாக லைனோட இடத்தையும் மாற்றிக்கலாம். இந்த பாயிண்ட்டையும் இடத்த மாற்றலாம். லைன் மேலேயே கிளிக் பண்ணி அந்த லைனோடையே நம்ம மூவ் பண்ணியும் பார்க்கலாம். இதே பாயிண்டே உருவாக்காமல் நம்ம ஈக்குவேஷன் டைப் பண்ண லைனை பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தோம்னா வராது, ஏன்னா அது மேலே பாயிண்டே இல்லை. அதே பாயிண்ட் உள்ள லைனை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஏன்னா பாயிண்ட்டு நம்ம லைனை உருவாக்குறது வச்சோம், அதில் லைனோட சேர்த்து அந்த பாயிண்ட்டும் மூவ் ஆகுது. இதே இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பாயிண்ட்டு எக்ஸாக்சிஸ் மேலே இருக்குது, அது எக்ஸாக்சிஸ் மேலே ட்ராவல் ஆகுது. இதை ட்ராக் பண்ணி நம்ம இழுத்தோம்னா எஃப்ங்கிற பாயிண்ட் மூவ் ஆகுமே தவிர ஈங்கிற பாயிண்ட்டை மேலே நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா அது பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்டாக மாறிவிட்டது. ஓகே, இப்போ பாயிண்ட் டூலில் போய் அட்டாச் ஆர் டிட்டாச் பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள், ஈயை அப்படி நம்ம
எடுத்து விட்டோம்னா என்ன ஆகிடுது பாருங்கள், ஈங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேருந்து மேலே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், மூவ் டூவில் கிளிக் பண்ணி இந்த லைனை நம்ம மூவ் பண்ணலாம். பாருங்கள், இதுக்கு முன்னாடியே அது பாயிண்டான ஆப்ஜெக்ட் இருந்துச்சு, இப்போ மூவ் ஆகுது. ஈக்குவேஷன் பாருங்கள் எந்த வடிவத்தில் தெரியுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்லாம் எப்படி தெரியுது, அல்ஜிப்ரா வியூவில் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனாகவும் அதுக்கப்புறம் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இந்த மாதிரி ஈக்குவலுக்கு அப்புறம் தெரியுது. இதை அல்ஜிப்ரா வியூவில் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த எஃப்ஆக்ஸில் டெஃபனேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறது மூலமாக பாருங்கள் லைன் என்னென்ன பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறதுனால வருதுன்னு நம்ம இந்த அல்ஜிப்ரா வியூவில் தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்தோம்னா அந்த ஈக்குவேஷனோட ஃபார்மேட் கிடைக்குது. ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டையும் பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் மேலே ரைட் கிளிக் பண்ணுறது மூலமாக ஈக்குவேஷன் என்ன டைப்பில் வேணும், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பின்னு வேணுமா, பேராமெட்ரிக் ஃபார்ம் வேணுமா, அல்லது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சின்னு வேணுமா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அது மேலே ரைட் கிளிக் பண்ணுறது மூலமாக அதோட ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டையும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பி வடிவத்தில் வேணுமா, இதை மாதிரியும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எந்த வடிவத்தில் வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். இது எல்லாமே என்னென்னா லைன் டூல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த அனைத்து தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.